இது ஸ்டார்டிங்கில் பெர்கான்ற ஒரு நாட்டை தான் காட்டுறாங்க. அங்கே தான் இந்த சென்ட்ரல் ஆஃப் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்னு ஒன்று இருக்குது. எங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு லீடர் இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த ஹைப்ரேட்டட் ஸ்கூலில் எங்கானா ராயல் ஃபேமிலி இருக்காங்க, நோபல் ஃபேமிலி இருக்காங்க. இதுதான் செயின்ட் நோயல் அகாடமி தான் காட்டுறாங்க. பிரின்சஸ் மியா பாருங்க, இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அகாடமியில் சூப்பர் சூப்பர் கடலாக இருக்குது. இப்படி இவ்வளோ பேசிட்டு அங்கே 2 பேரும் ஒரு பொண்ணு மேலே போய் இடிச்சிட்டாங்க. நம்ம பிரின்சஸும் இதுக்காக தான் ப்ரிப்பேர் ஆகி வந்தேன். இந்த அகாடமியில் வந்து ரெண்டு ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரூல் இங்கே இருக்க அந்த கிலோட்டினை கூப்பிட்டு போனேன் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து நான் தள்ளியே இருக்கணும். அங்கே பேக்ரவுண்ட் வைஸ் சொல்லுது, இவன் தான் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் கிங்டம் ஆஃப் சுங்கலான். தேர்மோட முக்கியமான பவர் இவனுக்கு தான் இருக்கு. இவன் எஜுகேஷன் ஸ்கில் ஆனவன். அது மட்டும் இல்லை, இவன் ஃபைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்கில் ஆனவன். இவனை பார்த்து எல்லா பொண்ணுங்களும் வாங்கிட்டாங்க. நம்ம பிரின்சஸ் கூட இருக்காங்க. நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க, தேர்மோன் எம்பரோட பிரின்சஸ் நான் தான். அட, அவனுக்கு எவ்வளோ தைரியம், இன்னும் பார்க்காம போயிட்டு இருப்பான். பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லுது, டியோனால் ரோடல் ஒன். இவங்க ஒரு லோவரான நோபல் ஃபேமிலி. தேர்மோன் எம்பரில் சவுத் சைடில் இருக்க ஒரு டெரிட்டரி இவங்க தான் வச்சிருக்காங்க. லாஸ்ட்டில் அந்த சீன் தான் காட்டாங்க, என்ன மதிக்காம போறலாம் இவ யாருன்னு என்ன நினைக்கிறான். இவ பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து மியா அவளை ரொம்ப புள்ளி பண்ணிட்டே இருந்தான். அந்த தொல்லை தாங்காம டியோனா மக்களோட சேர்ந்து ஒரு குரலை கொடுக்க ஆரம்பிச்சா. அவ தான் அந்த கூட்டத்துக்கு லீடரா இருந்தான். அது மட்டும் இல்லை, இந்த சியானும் அவன் கூட இருந்தான். இதுதான் அவளோட கடைசி ஆட. நான் என்ன ஒரு தப்பான காரியம் செஞ்சிருக்கேன். இந்த விஷயம் திரும்பவும் என்னை வந்து அட்டாக் பண்ண நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. இருந்தாலும் அது போன டைம்ல இருந்த விஷயம். இந்த டைம்ல எனக்கு அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் இருக்காது. பிரின்சஸ் மியா அங்கே பாருங்களேன், அதான் அங்கே என்ன நடக்குது. அச்சோ, இது தியோனா தானே. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? பிரின்சஸ் மியா அவங்களுக்கு தேவைப்பட ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பிரின்சஸ் மியா இப்போ எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க? அட, நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லுது, மியா 2 பாறைக்குள்ள நடுவில் இருக்கிற மாதிரி மாட்டிட்டாங்க. அவளோட எனிமிக்கு ஹெல்ப் பண்றதா இல்ல அவளோட லாயலான மெய்டோட நம்பிக்கை இழக்க வைக்குதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சியோன்னு சொல்றான், எங்க பார்த்தாலும் இந்த நோபலோட தொல்லை தாங்கவே முடியல. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா இல்லை வேற என்ன பண்ண போறீங்க கேட்க, கண்டிப்பா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இப்பயே என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் அதுக்காக வெயிட் பண்ணிருப்பேன். அந்த ஒரு பொண்ணு சொல்ல, நீங்க 3 பேரும் என்ன பண்ணிட்டு நீ யார் முதல்ல? நீங்க என்னது இந்த பிரச்சனை கொடுப்பாரு? பிரின்சஸ் மியா, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பிரின்சஸ் மியா லூனா. இவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ண, இப்போ நீங்க 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு எவ்வளோ என்னோட இம்பீரியல் சப்ஜெக்ட் கூட இப்படி பண்ணுவீங்க? இல்லை அவங்க லேடி இருக்கிறாங்களா, அவங்க ஒரு அவுட்லேண்ட் நோபல். அவங்கள பற்றி தெரியாமல் அவங்க என்னென்னமோ பண்ணிட்டாங்க. சொல்ல, நான் சொல்கிறது உனக்கு கேட்குதா இல்லையா? என்னோட மக்கள்கிட்ட இப்படியே பண்ணுவீங்க? அவங்க எவ்வளோ புவராக இருந்தாலும், அவங்க எவ்வளோ அடிமட்டம் ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. என்னோட மக்களை இப்படி அவமானப்படுத்தலாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவள் என்னை பற்றி எந்த ஒரு விஷயம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான். அவளும் மனசுக்கு சொல்கிறான், நானும் ஹவுஸ் ரூடல் ஒன்ல இருக்க எல்லாரும் அவங்க எப்பவும் படிச்சுட்டே இருப்பாங்க. எங்களோட தகுதியை ப்ரூவ் பண்ணதுக்காக எங்களால் முடியலனாலும் அந்த விஷயத்துக்காக நாங்கள் போராட்டம் இருப்போம். ஒரு நாள் நாங்கள் இந்த செயின்ட் நோயல் அகாடமிக்கு வந்தோம். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் நாளே நான் இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதான் வழுவுறலாம், நான் எதாவது தப்பு பண்ணேன். இவ்வளோ மனசுக்கு சொல்ல, இந்தாந்தா இது உன்னோட கண்ணெல்லாம் வந்து தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கொடுத்துட்டு போவேன். அவள் என்னை ஒரு இம்பீரியல் சப்ஜெக்ட்னு சொன்னான். ஆனால் நாங்கள் ஒரு பவர்லெஸ்ஸான ஆளாக இருந்தாலும் எங்களுக்காக அவள் பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு போனான். லேடிட்டையும் நான் அழாதீங்க, நீங்கள் இன்னும் சோகமாக இருக்கீங்களா? இல்லை இது என்னோட சோகத்தால் வந்த கண்ணீர் இல்லை, இது என்னோட ஆனந்த கண்ணீர் இவ்வளோன்னு சொல்ல, அவள் தான் விஸ்டம் ஆஃப் த எம்பையர்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிரின்சஸ் மியா. ஆமாம், அவங்க ஸ்லிம்ஸில் கூட ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டாங்கன்னு சொன்னாங்க. இது மாதிரி பணத்தோட மதிப்பு தெரியாத பொண்ணு இவ்வளோ கைண்டாக இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் சண்டை வரும்போது அந்த சண்டைக்குள்ளே போயிட்டு அதை போய் தடுக்கலான்னு போயிட்டு இருக்கான். இது மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. இது மாதிரி பொண்ணுலாம் இம்பீரியல் ஃபேமிலியில் இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பேக்ரவுண்ட் சொல்லிட்டு இப்படி தான் பிரின்சஸ் மியா அவங்க 2 பேருக்குள்ளேயும் இன்வால்வ் ஆனாங்க. நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க, அவங்க 2 பேரும் பேசுறாங்க. இம்பீரியல் பிரின்சஸ் டியர்மோனி எம்பர் இருக்கான். ஆமாம், அவங்களோட விஸ்டம் ஆஃப் எம்பையர் நான் கேள்விப்பட்டேன். பிரின்சஸ் மியா அவங்க ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். தான் காட்டுறாங்க, அவங்களும் அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. ஆஹா, என்னோட டயர்னஸ்லாம் காற்று மாதிரி பறந்து போச்சு. இந்த விஷயத்த நான் முன்னாடியே பார்க்காம விட்டுட்டேன். ஆனையும் சொல்கிறான், நான் சொல்ல நினச்சேன், இங்கே இருக்க இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த குளிக்கிற இடம் நீங்கள் உண்மையாக பாத் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, எனக்கு இது பிடிக்கும். என்னோட பழைய டைம்ல இல்லை, ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு டம்ளர் தண்ணி தான் கொடுப்பாங்க. அதை வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். உங்களோட அந்த ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. இவங்க அவங்களோட ஸ்கின்னை தினமும் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறாங்க. இவங்கள பார்க்கறது இவங்க ஒரு மூன் கார்டு மாதிரி தெரியுறாங்க. நான் முடிச்சிட்டேன் பிரின்சஸ் மியா. ஆனேன்னு சொல்ல, நீ எப்பவும் போல எனக்கு நல்லா வேலை செஞ்சிருக்கேன். நீ அப்பப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் வேணா உன்னோட முதுகு தேய்ச்சி விடுறேன். இல்லை நீங்கள் ஒன்றும் அது மாதிரி செய்யணும் நான் கேட்கவே இல்லை. உட்காரு, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ ரிலாக்ஸ் பண்ணு, எனக்கு தெரியும். நான் ரொம்ப சாப்பிட தான் பண்ணுவேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்ல, பிரின்சஸ் மியா ரொம்ப தேங்க்ஸ். ஆனே இவகிட்ட இருந்து இதை தான் சொல்ல நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா என்னோட பழைய டைம் லைனில் என்னோட கடைசி சாவரையும் கூட இருந்தான். அதனால் நான் கொஞ்சம் இவருக்கு ரீபே பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு, நம்ம குளிக்கிட்டு போகலாம். நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணு சொல்ல, அட நீ தானே அது ரஃபேனா ஓர்கா பெல்கா, இவங்க தான் அந்த பெரிய பொண்ணு, இவங்க தான் டியூக் ஆஃப் பெல்கான்னு சொல்லுவாங்க. செயின்ட் நோயல் அகாடமி இவங்க தான் ரூலராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களோட பழைய டைம்ல ரஃபினா ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரின்சிபலாக இருந்தாங்க. அந்த டைமில் ரஃபினா ரூல் பண்ணுறதை பார்த்து நம்ம பிரின்சஸ் மியா இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அதனால் அவ கூட எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸும் அவங்ககிட்ட போயிட்டு பார்க்கலான்னு போனாங்க.
சொன்னாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. அதுக்கப்புறம் பிரின்சஸ் மியா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் பண்ணாங்க. ஆனால் அந்த ரஃபீனா அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. பிரின்சஸ் ரஃபீனா உங்களை பார்த்து ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். நானும் தான் இம்பீரியல் பிரின்சஸ் லூனா டியர்மோன். உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அட இவளுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? சரி சரி, அங்கேயே நின்றுட்டே இருந்தால் சளி பிடிச்சிக்கும், வாங்க நம்ம ஒன்றா குளிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட நானே பிரின்சஸ் ரஃபீனாக்கு முன்னால் குளிக்கிறதுக்கு போனால் அவங்க எல்லாம் தப்பாக நினச்சிக்குவாங்க. ஆனால் நான் இப்போ அவளை தனியாக விட முடியாது. ஏன்னா ரஃபீனா கூட தனியாக இருந்ததுன்னா அவள் என்ன எதனா பண்ணதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுமாதிரி சுச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அவளும் சொல்கிறா, தயவு செஞ்சு என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்க மெய்டு. இந்த இடத்துல ராயல்ட்டி நோபல்ஸு யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. அதனால் நான் 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஆனால் எந்த ஒரு கவலையும் இல்லை. நீங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா மியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஆனே பிரின்சஸ் ரஃபீனா சொல்லியிருக்காங்களே, வா வா என்னோட பக்கத்தில் வந்து உட்காரு. ஆனால் வெக்கப்படாத, வா வா, ஏன் வெக்கப்படுற? சரி சரின்னு சொல்லிட்டு அவளும் வந்து உட்காரு. நீ அங்கே எப்படி உங்களுக்கு சூடாக இருக்கு? இங்கே வா இங்கே என்னோட பக்கத்தில் வா. சரி சரி நான் வரேன், வெக்கப்படாத, வா வா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் மியா சொல்ல, ரஃபீனா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. ஆமாம் ஆனே தான் நம்ப ஒரே ஆள். என்னது நீங்கள் என்ன நம்புறீங்களா? அதனால தான் அவகிட்ட இது மாதிரி விஷயம் சொன்னாலும் அவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். என்ன விஷயம் ஆனே அப்படின்னு கேட்க, இல்லை என்னை மன்னிச்சிடுங்க, ஒன்றும் இல்லை, எனக்கு நல்லா தெரியுது நீ விஸ்டம் ஆஃப் த எம்பேர்னு உன்னோட பேருக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ. சொல்லப்போனால் பிரின்சஸ் மியா இன்னிலேருந்து 2 நாளைக்கு வெல்கம் பார்ட்டி வைக்கலான்னு இருக்கோம். வெல்கம் பார்ட்டியா? ஆமாம், இங்கே வர புது ஸ்டூடெண்ட் தான் நாங்கள் வெல்கம் பார்ட்டி வைப்போம். ஒருவேளை நீங்கள் அதை பற்றி கேள்விப்படலையோ? நீங்கள் ஆல்ரெடி டான்ஸ் ஆடுறது ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினச்சேன். டான்ஸு அட இதை எப்படி நான் மறந்து போனேன்? இந்த டான்ஸு இதை நான் எப்படி மறந்தேன்? இது என்ன போன டைம்ல எவ்வளோ கஷ்டமாகப்படுத்துச்சு என்னோட மனசை. அவளோட போன டைம்ல இல்லை பிரின்சஸ் சியோனோட அவள் டான்ஸ் ஆடுவான்னு நம்பிக்கை இருந்தான். ஆனால் அவளோட டான்ஸுக்கான இன்விடேஷனை இப்போ அவங்க என் கூட வந்து ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு பிரின்சஸ் சியோன் கூட தான் நான் டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் டியோனான்னு சொல்லிட்டு கத்திட்டு போவேன், உங்க கூட நான் டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். நீ எனக்கு கூட டான்ஸ் ஆடுவேன்னு கேட்க, இதனால தான் அந்த பார்ட்டியில் மியா ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சு. இப்படி அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்ல, திரும்ப இது மாதிரி ஒரு விஷயம் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை நான் இதில் கலந்துக்காமல் இருந்தால் வேற எதனா ஒரு விஷயம் என்ன என்னோட மனசை ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான். பிரின்சஸ் ரஃபீனா நான் இப்போ உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் டான்ஸ் ஆடுறதுக்கு வருவீங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ அகாடமியில் 2 ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன். முடிஞ்சாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆளை நான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த வெல்கம் பார்ட்டிக்கு போனால் சில நம்பிக்கையான ஆளை நான் கண்டுபிடிக்கலாம். இந்த முறை அந்த கிலோட்டின் அந்த விஷயத்தை நான் தடுத்தே தீருவேன். பிரின்சஸ் மியா உடம்பு சரியில்லையா இல்லை என்ன ஆச்சான்னு கேட்க, இல்லை எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வேணும். ஆமாம் எதுக்கு? நான் ஒரு ஜென்டில்மேன் ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நீ இப்போ எனக்கு ஒரு ரொமான்ஸை பற்றி நாளைக்கு தான் நீ கேதர் பண்ணணும் ஆனி அப்படின்னு சொல்ல, அவளும் அவன் மைண்டுக்குள்ளே போகிறான். பிரின்சஸ் மியா லூட்விக் மேலே வச்சுருந்த அந்த காதில் பொய்யாயிருச்சு. அவங்களுக்கு வேற மேலே லவ் வந்திருக்கலாம். இங்கே இருக்க கேம்பஸில் இருக்கவங்க மேலே கூட லவ் வந்திருக்கான். ஆமாம் அது ரொம்ப சூப்பர் இல்லை? அவங்க லவ் பண்ணது நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் ஆனி சொல்கிறேன், உங்களுக்காக என்கிட்ட இருக்க ஒவ்வொரு ரொமான்ஸ் பற்றி விஷயம் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சேகரித்து சொல்லுவேன். கரெக்டான ரொமான்ஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க, ஆனி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுனால எந்த ஒரு டைமில் கூட நடக்கலாம். அதை வரான் பிரின்சஸ் ஏபல். பேக்ரவுண்ட் வைஸ் சொல்லுது, ஏபல் ரெம்போனா இவன் பிரின்சஸ் மியாவோட கிளாஸ்மேட்டு. குறிப்பாக அவன் வந்து அவன் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் கொண்ட நாடு அவனோட ஃபேமிலி தான். நான் அகாடமி வரதுக்கு முன்னாடியே அவன் மேலே நான் ஒரு கண் வச்சு தான் இருந்தேன். அப்போ தான் அவனை மேரேஜ் பண்ணிட்டுனா அவனோட எம்பையர் இருக்க அந்த ஈஸியாக நான் 2வது பிரின்சஸாக மாறுவேன். இந்த ரெமோனோ அவங்க வந்து இந்த சன்கிளான் எம்பையரோட எதிர் தான் இருக்காங்க. இந்த ரெமோனோ சன்கிளானில் இருக்கவங்க டேர்மோனை வந்து அட்டாக் பண்ணா அப்போ நான் பேக்கப்பாக கிங்டம் ஆஃப் ரெமோனோ அங்கேருந்து நான் பேக்கப் கேட்பேன். பிரின்சஸ் ஆபேல் உங்களை நீங்கள் நல்லா தயார்படுத்திங்க. என்னோட பர்ஃபெக்டான என்னோட அழகை வச்சு உங்களை மயக்க போகிறேன். நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படி ஆனே சொல்ல, சரி ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனே நீங்கள் உங்களோட ஹேண்ட் கர்ச் தூக்கி போடணும். நான் செஞ்சுட்டேன், ஆனே சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அவனோட ஹேண்ட் கர்ச் அவன் எடுத்து கொடுப்பான். நீங்கள் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்கள் டான்ஸ் ஆடுறது என் கூட வரீங்களா அப்படின்னு நார்மலாக கேளுங்க. அப்புறம் அவன் யாரு கூட டான்ஸ் ஆடுறதுக்கு போகலன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. அப்புறம் கண்டிப்பாக அவன் உனக்கு விழுந்துருவான். ஃப்ரெண்ட்ஸுமே நீங்கள் என் கூட டான்ஸ் ஆடுறீங்களா? கண்டிப்பாக அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல, ஆனால் என்ன ஒரு அருமையான பிளான்லாம் போட்டு கொடுத்துருக்கான். இப்போ அவன் என்கிட்ட பேசுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸஸ் திரும்பி பார்க்குறாங்க, அட என்னோட ஹேண்ட் கர்ச் அவன் ஒன்றும் எடுக்கவே இல்லையா? ஃப்ரெண்ட்ஸஸ் ஏபிள் எங்கே போனான்? ஏபிள்னு சொல்கிறான், மை லேடி உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா, என்ன பிரச்சனை இருக்கான்னு கேட்க, அட நான் இதை எப்படி மறந்துட்டேன், அவன் ஒரு ஃப்ளட் பண்ணுறவன் எல்லா பொண்ணுங்க அங்கே பேக்ரவுண்ட் வைஸ் வருது. அவனோட எதிர ஒரு ஹேண்ட் கர்ச் வேணும்னு போச்சுன்னா எதனா பொண்ணு கூட போய் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடுவான். அவனோட அழகான பேச வச்சு அவன் போயிட்டு அந்த பொண்ணு கூட பேசினா அவன் சிரிச்சு பேசுவாங்க. இவன் தான் ஏபிள் ரெம்போனா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே யாரா இருக்கீங்களா? அந்த கட்சி போட்டு போயிட்டீங்க. அது என்னோட ஹேண்ட் கர்ச்ன்றது அவனுக்கு தெரியாம இருந்தால் நல்லா இருக்கும். அங்கே டியோனா வந்து இது பிரின்சஸ் மீ ஓடுது அப்படின்னு சொல்ல, டியோனா நேற்று அவள் என்கிட்ட இது மாதிரி ஒரு ஹேண்ட் கர்ச் எனக்கு கொடுத்துட்டு போனா. ஒரு வேளை அதை தான் இருக்கும்னு நினச்சேன். அட இது ரொம்ப மோசம். இவங்களோட இந்த பேர் எனக்கு இவங்களை எப்படி புரிஞ்சுக்கிட்டுனே எனக்கு தெரியல. இல்லை நான் இப்போ இங்கே வந்து போயிடணும். பிரின்சஸ் மீயா நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களா? நீங்கள் இதை மிஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் நான் இதை தெரியாமல் போட்டுக்கிறேன். அதை எடுத்து கொடுத்தது தேங்க்ஸ் டியோனா. உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் சியோன். பிரின்சஸ் மியா உங்களை பற்றி நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கேன். ஓ அப்படியா? உங்களோட மரியாதை எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் தான் மிஸ் மியா லூனா டியர்மோன். உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன்.
இதுதான் பர்ஃபெக்டான டைமு உங்ககிட்ட கேட்குறது. ஐனஸ், நாளைக்கான டான்ஸ் பார்ட்டிக்கு நான் உங்கள் கூட டான்ஸ் பார்ட்னர் இருக்கலாமா? சரி, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன். உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்கள், நான் வேறு யாருனா ட்ரை பண்ணிக்கிறேன். ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குது? நான் அவங்க கூட ஒரு டான்ஸ் பார்ட்னர்னா இப்போ நான் அவங்க கூட அதிகமாக இன்வால்வ் ஆகுவேன். அதுக்கப்புறம் அவன் நான் என்ன தப்பு பண்ணால் எனக்கு அந்த நேரம் தான் எனக்கு திருப்பி வரும். ஆனால் நான் அவனோட ஆஃபரை வானான்னு சொல்லிட்டு நான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் நான் பிரின்சஸ் ஷியோனை நான் ரிஜெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ அவங்ககிட்ட கேட்குற அளவுக்கு நான் தைரியமாகவும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஏபல் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூப்பிட்டு போகிறான். பிரின்சஸும் அது யாரு? அவன் ஸ்பை பண்ணுறான்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க, கொஞ்சம் இருங்க, அதை வரேன், எனக்கு இந்த ஒரு சான்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ அங்கே தப்பி ஸ்டோரி இருந்துட்டான். அங்கே பிரதர் கேட்குதா? ஒரு ஏபலா இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுதா? நான் ஒரு டான்ஸ் பார்ட்னர் தேடின்னு இருந்தேன். இவனும் ஒரு பலன்னு ஒரு அறவோட என்னடா இப்படி ஒரு காட்டு மிரண்டித்தனமாக இருக்கான். ரெமோனோட ராயல் ஹவுஸ்ல ஒருத்தனா நீ இருக்கேன். அதுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை நம்ம டான்ஸ் பார்ட்னர் நம்ம கூப்பிடணும். ஆனால் உன்ன மாதிரி ஒரு லூசில் ஒரு டான்ஸ் பார்ட்னர் கூட கண்டுபிடிக்க மாட்டேன். இங்கே என்ன தான் நடக்குது? நீ யாரு இவனும் கேட்குறான், நீ யாரு? இது எங்கள் பிரதருக்குள்ளே நடக்கிற சண்டை, நீ ஏன் குறுக்கல வர? நீ ஒரு நல்ல பொண்ணுமே தான் இருக்க, இருந்தாலும் நான் உன்னை பயமுறுத்திருந்தான், அது நான் செஞ்ச தப்பு தான் நினைக்கிறேன். இப்படி இவனும் சொல்ல, இவனா ஒரு குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கான். வருங்காலத்தில் இவன் தான் இந்த ஆர்மி வழி நடத்துட்டு வந்தான். இவன் தான் என்ன அட்டாக் பண்ணுறதுக்காக வந்தானா? நான் என்ன இங்கே காமெடி பண்ணிட்டு இருக்கேன், என்னப்பா சிரிக்கிறேன்? இதெல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் நீ என்னோட டான்ஸ் பார்ட்னர் இப்படி அடிக்கிறதுலாம் என்னால் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. நீ மறக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ என் கூட என்ன டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிட்டேன். நீ அதனால் நீ வேற ஒரு பொண்ணு கூட டான்ஸ் ஆடலாம் நீ ட்ரை பண்ணியிருக்க. அதான் நான் பிரின்சஸ் ஏபல் இப்படி அவளும் சொல்ல, ரெமனோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் என்ன நான் அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தான் டியர்மனோட பிரின்சஸ் மியா லூனா அப்படின்னு சொல்ல, நான் உங்களோட பிரதரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால் ஒரு டிசெண்டன்ட் உமன் சொன்னால் கூட எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. இப்படி பிரின்சஸ் சொல்ல அப்படியே இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க.